இந்த ஒரு பாக்டீரியா 48 மணி நேரத்துல நம்மளோட உயிரை வந்து கொல்ற அளவுக்கு அபாயம் நிறைஞ்ச ஒரு பாக்டீரியா அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜப்பான்ல அதிவேகமா பரவிக்கிட்டு இருக்க ஒரு பாக்டீரியா. ஸோ அது என்ன பாக்டீரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? ஃப்ளஷ் ஈட்டிங் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல அஃபெக்ட் ஆன 48 மணி நேரத்துக்குள்ள நம்ம உயிரை வந்து கொன்றும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு அபாயகரமான ஒன்று அப்படின்னு சொல்லி பல ரிசர்ச் சொல்லுது. அதுவும் ஜப்பானில் வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பரவிக்கிட்டு இருக்கு. இந்த ஜூன் 2க்குள்ளே அதுவும் 2024 பார்த்தீங்கன்னா 1000 மெம்பர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஜப்பானில் வந்து ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கல் சொல்லுது. இதுக்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா STSS, ஸ்டெப்டோகாக்கல் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி. சிம்டம்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன்லேருந்து மைல்டு ஃபீவர்லேருந்து இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 40ல் இருக்கவங்கள தான் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்படி பரவுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி பரவுதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி வந்து